நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபோனில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துகிறீங்களா? அப்படி பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனில் இந்த புது புது விஷயங்களை முன்னக்கூட்டியே நம்ம பயன்படுத்தணும் ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம ஃபோனுக்கு தேவையான எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தான் நம்ம ஃபோனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த அப்ளிகேஷனோட டெவலப்பர் சில புது புது விஷயங்களை முன்னுக்கூட்டியே வெளியிடுவார். அந்த மாதிரி வெளியிடும் போது அது ஒரு ஃபுல் வெர்ஷனாக இருக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அவர் வெளியிடக்கூடிய அந்த புதிய புதிய செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு அவர் லான்ச் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட பீட்டா வெர்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஃபுல் வெர்ஷனில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தங்களுடைய பீட்டா வெர்ஷனில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் வெர்ஷனில் லான்ச் பண்ணுவாங்க. இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். சரிங்களா? அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பீட்டா வெர்ஷனில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு அப்ளிகேஷனை என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு கீழே அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஜாயின் த பீட்டா அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஒரு ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் மேலே பாருங்கள், ட்ரை அ நியூ ஃபீச்சர்ஸ் பிஃபோர் தே ஆர் அஃபிஷியல் ரிலீஸ்ட். அதாவது அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபஸ்ட்டு பீட்டா வெர்ஷனில் அவர் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவார். ஸோ அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அஃபிஷியலாக அதை லான்ச் பண்ணுவார். ஸோ அதை நம்ம முன்னாடியே அனுபவிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாயின் பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்கள் இந்த பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயினிங் பீட்டா, ஆடிங் யுவர் அக்கௌண்ட் டு த ப்ரோக்ராம், இட் மே டேக் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாயின் ஆகிடலாம் கூடிய அளவில். ஒருவேளை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பீட்டா வெர்ஷனில் பயன்படுத்த விரும்பலைன்னா நீங்கள் என்ன பண்ணால் நேரம் அப்படி கீழே வாங்க. கீழே இந்த இடத்துல லீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி இந்த பார்த்தீங்களா, இந்த லீவ், நீங்கள் இந்த பீட்டா வெர்ஷன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இஃப் யூ டிசைட் டு லீவ் யூ மே நீட் டு அன்இன்ஸ்டால் த பீட்டா ஆப் அண்ட் ரீஇன்ஸ்டால் த பப்ளிக் வெர்ஷன். யுவர் ஆப் டேட்டா மே பி லாஸ்ட் அப்படின்ட்டுருக்காங்க. சரி, ஓகே, லீவ் கொடுத்தாச்சு. எப்படி நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துனேன். அதே மாதிரி எப்படி லீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். சரி, ஸோ இந்த அப்ளிகேஷனில் பீட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது. ஸோ எல்லா அப்ளிகேஷன்லேயும் இந்த பீட்டா காட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் முன்கூட்டியே ஒரு சில ஃபீச்சர்ஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு இது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் கூட அந்த வசதி இருக்குது. நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, யூஆர் அ பீட்டா டெஸ்டர். வாட்ஸ்அப்பை நான் பீட்டாவில் வச்சுருக்கேன். பாருங்கள், அது கூட அடையாளமாக பீட்டா புதுசாக அப்டேட் கூட வந்திருக்கு. அப்டேட் பண்ண கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது புது விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் அதை அனுபவிப்பேன். அதை மாதிரி நீங்கள் அனுபவிக்கலாம். ஒருவேளை உங்களால் இந்த பீட்டாவில் ஜாயின் பண்ண முடியலன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் இதில் போங்க. இதில் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் பீட்டா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். முதல்ல ஒரு லிங்க் வரும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயின் த ப்ரோக்ராம் வரும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஜாயின் த ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கங்க. வெப்பேஜ் வழியாக நீங்கள் வாட்ஸ்அப்பை பீட்டா டெஸ்டராக நீங்கள் இருக்க முடியும். ஒருவேளை மொபைல் வழியாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பீட்டாவில் ஜாயின் பண்ண முடியலன்னா கூகுளை ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப் பீட்டா டைப் பண்ணி வெப்பேஜ் வழியாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 வழிகளில் பண்ண முடியும். ஒருவேளை இங்கேயும் நீங்கள் பண்ண முடியலன்னா இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ஏபிகே டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏபிகே ஃபைலை நீங்கள் பயன்படுத்தலாம். பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் ஃபார் ஆண்ட்ராய்டு ஏபிகே, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏபிகே வழியாகவும் புதிய ஃபீச்சர்ஸை அனுபவிக்க முடியும். இதை கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும் ஏபிகே வழியாக.
சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி லீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீட்டா வெர்ஷன் உள்ள அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த ஸ்டேபிளான அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும். ரொம்ப ரிஸ்க்லாம் ஒன்றும் இல்லை. புது விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீட்டா வெர்ஷனில் உங்களுடைய அப்ளிகேஷனை மாற்றிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் பீட்டா வெர்ஷனில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டெவலப்பரை பொறுத்து இருக்குது. ஸோ அவர் க்ரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷனை கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனில் புதிய புதிய விஷயங்களை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபோனில் அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.